தமிழ்நாடு சட்டமன்றத்தோட வரலாற்று சிறப்புமிக்க கூட்டத்தில் இந்த சட்ட முன்வடிவு மீண்டும் 8/2/2022 நிறைவேற்றப்பட்டு குடியரசுடைய ஒப்புதலுக்காக ஆளுநருக்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டது. இது தொடர்பாக மாண்புமிகு ஆளுநர் அவர்களை நான் நேரில் போய் சந்தித்து வலியுறுத்தினேன். மாண்புமிகு பிரதமர் அவர்களையும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர்களையும் சந்தித்து இந்த சட்ட முன்வடிவுக்கு விரைவில் ஒப்புதல் அளிக்கணும்னு வலியுறுத்தினேன். அனைத்து கட்சிகளை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இது குறித்து மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்துக்கு நேரடியாக சென்று மனு அளித்தாங்க. இந்த தொடர் முயற்சியோட பயணம் ஒரு வரலாற்று நிகழ்வாக நாம் சட்டமன்றத்தில் மீண்டும் நிறைவேற்றி அனுப்பி வச்ச நீட் விலக்கு சட்ட முன்வடிவை ஒன்றிய உள்துறை அமைச்சகத்துக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் அனுப்பி வச்சார் என்ற செய்தியை 4/5/2022 அன்று சட்டமன்றத்தில் நான் பகிர்ந்து கொண்டேன். நீட் விலக்கு தொடர்பான நம்முடைய போராட்டத்தோட அடுத்த கட்டமாக ஒன்றிய அரசை வலியுறுத்தி இந்த சட்ட முன்வடிவுக்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலை பெறுவதற்கான எல்லா முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டது. இது குறித்து ஒன்றிய அரசோட சுகாதாரத்துறை, ஆயுஷ் துறை, உள்துறை, உயர்கல்வித்துறைன்னு பல்வேறு அமைச்சகங்கள் கூறிய எல்லா விளக்கங்களுக்கும் தமிழ்நாடு அரசு உடனுக்குடன் உரிய விளக்கங்களை அளிச்சிருக்கு. ஆனால் இதையெல்லாம் ஏற்காம நம்ம மாணவர்களுக்கு பெரும் பேரடியா ஒன்றிய அரசு நம்மளோட நீட் விலக்கு சட்டத்துக்கு ஒப்புதலை தர மறுத்துட்டாங்க என்பதை சில நாட்களுக்கு முன்பு சட்டமன்ற பேரவையில் வேதனையோடு நான் தெரிவித்தேன். ஒன்றிய அரசு நம்மளோட கோரிக்கையை நிராகரிச்சிருக்கலாம், ஆனால் நீட் தேர்வு முறையை அகற்றுவதற்கான நம்முடைய போராட்டம் எந்த வகையிலும் முடிஞ்சிடல என்பதையும் இந்த போராட்டத்தோட அடுத்த கட்டத்தில் நாம் எடுக்க வேண்டிய சட்டபூர்வமான நடவடிக்கைகள் குறித்து சட்ட வல்லுநர்களிடமும் கலந்து ஆலோசிக்கப்படும் சட்டமன்றத்தில் நான் குறிப்பிட்டேன். எனவே அந்த வகையில் இந்த பிரச்சனையில அடுத்த கட்டமாக நாம் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை குறித்தான உங்களுடைய மேலான ஆலோசனைகளை நீங்க எல்லோரும் வழங்கிடணும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன். நீட் தேர்வு என்பது ஏதோ விளக்க முடியாத தேர்வு அல்ல. பயிற்சி மையங்களுடைய நலனுக்காக யாரோ சிலர் தங்களுடைய சுயநலனுக்காக சொல்லி ஒன்றிய அரசை தவறாக வழிநடத்தி நடத்த தேர்வு. அதையும் முறையாக நடத்தல் என்பதை பல்வேறு மாநிலங்களில் சிபிஐ மூலமா வழக்குகள் நடந்து வர்றது உங்களுக்கும் தெரியும், நாட்டுக்கு நல்லா தெரியும். நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு நமக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்திருக்கு. நமது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாம தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.